ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் கூல் பியூட்டி ஹேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம விட்டமின் இ கேப்சலோட 3 பவர்ஃபுல்லான பெனிஃபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒன்று, டேரெக்டாக விட்டமின் இ ஆயிலை ஃபேஸில் அப்ளை பண்ணுறது மூலமாக என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டாவது, நம்ம தலைமுடிக்கு விட்டமின் இ ஆயிலை அப்ளை பண்ணுறதுனால எப்படி தலைமுடி வளருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். மூணாவது, விட்டமின் இ கேப்சூலை டேரெக்டாக நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்றதையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், விட்டமின் இ ஆயிலை நம்ம டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம முகத்தில் பருக்கள் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை பருக்கள் மூலமாக ஏற்பட்ட கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து, சில பேருக்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே முகத்தில் சுருக்கங்கள் ஏற்பட்டிருக்கும், கண்ணுக்கு கீழேயும் சுருக்கங்கள் இருக்கும். அந்த சுருக்கங்களை போக்குறதுக்கு நீங்கள் வாரத்துக்கு 3 முறை விட்டமின் இ ஆயிலை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தால் சீக்கிரமே உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது பெனிஃபிட், எப்படி விட்டமின் இ ஆயிலை நம்ம தலையில் தேய்க்கிறது மூலமாக தலைமுடி வளருதுன்னு பார்க்கலாம். தலைமுடி கொட்டுறதுக்கான முக்கியமான காரணம் முடி ரொம்ப வறண்டு போய் இருக்கிறது தான். அப்படி வறண்டு போன முடியை எப்படி ஈரப்பதத்தோடு மாற்றுறது? 2 ஸ்பூன் தயிரோட 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை சேர்த்து ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூலையும் சேர்த்து உங்கள் தலையில் அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தலைமுடி சீக்கிரத்துலேயே வறண்டு போகிறது குறையும். தேர்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பெனிஃபிட் என்னென்னா, விட்டமின் இ கேப்சூலை நீங்கள் டேரெக்டாக சாப்பிட்றது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். அப்படி நீங்கள் சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புல இருக்க சோர்வை குறைச்சி நம்மளை ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது. ரெண்டாவது, நம்ம உடம்புல எங்கேயாவது பிளட் கிளாட்ஸு, அதாவது ரத்த உறைஞ்சி போய் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யுது. நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகளை சரி செய்யுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸோட ப்ரெஸ்கிரிப்ஷன் படி தான் இந்த டேப்லெட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், விட்டமின் இ சத்தை நம்ம டைரெக்டாகவே இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுகள் மூலமாகவே நம்ம உடம்புல சேர்த்துக்கிறலாம். அது என்னென்ன உணவுகள்னு பார்க்கலாம். இயற்கையான பச்சை காய்கறிகள், பழங்களில் அதிகமாக விட்டமின் இ இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, நட்ஸ், பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வால்நட்லலாம் அதிகமாக விட்டமின் இ இருக்குது. அடுத்து, கீரைகளில் ரொம்பவே அதிகமாக விட்டமின் இ இருக்குது. ஸோ தினமும் கூட நம்ம ஒரு கீரை சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவு விட்டமின் இ கேப்சூலை சாப்பிட்றத விட இயற்கையான உணவுகள் மூலமாகவே நம்ம உடம்புல விட்டமின் இ சத்தை எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.